நான் வந்து என்னன்னு தான் பார்த்தேன். என்னன்னு பார்த்துப்புட்டு அந்த படத்தை வந்து அப்படியே சின்ன பிள்ளையில எங்க அம்மாயி படம் பார்க்க சனமே போகுது, இங்கெல்லாம் படம் பார்க்க போக மாட்டேங்குது ஏனுச்சு. போக மாட்டேன்னு சொல்லவும் நான் என்ன நினைச்சேன், சரி என்ன அப்படிதான் ஜனங்க படம் பார்க்குதுன்னா சரி நம்மளும் போலான்ட்டு ஒரு ரூபாய கொண்டுக்கிட்டு 4 பேர் போனான். 4 பேர் போனா நான் டிக்கெட்டு வந்து 30 காசு. இன்னும் காசு 20 காசு கொடுக்குறாங்க. ஐயோ நான் கொடுக்கல அப்படின்ட்டு என் தம்பிய ஓங்கி அடிக்க வந்தேன் கேட்டுல இருந்து. என்னையா நீ மொத படம் பார்க்க வந்து அடிக்க வர அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எங்க பக்கத்து வீட்டுக்காரர் இருந்தாச்சுணுமா அப்படின்னு சொல்லி காசு கொடுத்தாங்க. போனான் ஐயப்பா தேட்டர்ல சித்தாங்கட்டையில போய் உட்காந்து பார்த்தா படம் சூப்பரா இருக்குது. அதை பூரா பார்த்துட்டு வந்து கதை பூரா எங்க அம்மாய்க்கு சொல்லிவிட்டேன். எங்க அம்மாயி என்ன சொல்லி பிடிச்சு, இந்த மாதிரி நீ சினிமாவுக்கு போற, சினிமாவுக்கு போயிட்டு வந்து எனக்கு கதை சொல்ற, ஆனா முத இது பார்த்த படத்துலயே இப்படி பூரா கதையும் கரெக்டா சொல்றிய, இன்னும் நீ இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, நான் காசு தந்துடுறேன்டி, நீ இந்த மாதிரி யார் வேணாலும் கூட நல்ல படத்துக்கு போய்கிட்டே இரு அப்படின்ச்சு. அப்ப அதுல இருந்து சினிமா பார்க்க ஆரம்பிச்சதே ஒரு 10-200 படம் பார்த்திருப்பேன். எம்ஜிஆர் படமும் அப்புறம் மற்ற பிடிச்ச படங்களும் பார்த்திருப்பேன். எனக்கு படம் வந்தா எங்க அம்மாயி ஒண்ணு இருக்குது, இன்னொரு அம்மாயி, அது கையை அழைச்சி வா போலான்னு சொல்லி காசு போட்டு கூட்டிட்டு போயிடும். சின்ன பிள்ளையிலேயே பார்ப்போம். எங்க அப்பா எம்ஜிஆர் படம் பார்க்க போயிடுவாரு. அவர் வந்து 4 நாள் டிக்கெட் கொடுப்பாரு. நீ போய் எம்ஜிஆர் படத்தை பார்த்துட்டு வா, அப்புறம் தான் என்ன பேசணும் அப்படிம்பாரு. எம்ஜிஆர் படம்னா எங்க அப்பாவுக்கு உயிர். அவர் படம் வந்ததையும் பார்த்துட்டு எங்களுக்கு 4 பேர்த்துக்குமே, எங்க அண்ணனுக்கு எல்லாத்துக்கும் டிக்கெட்டு, 2வது எல்லாம் போய் பார்த்துட்டு வருவான். எங்க அம்மா கதை திறக்கிறதுக்கு, என்னங்கடி இப்படி படம் பார்த்து தொலைறீங்க, சொன்னா கேட்டு தொலை பண்ணிக்கிறீங்க அப்படிங்க. ஆமா அப்பா எம்ஜிஆர் படம்னா உயிரா இருக்காரு, போய் பார்த்துட்டு வர சொல்ற எங்களையும், நாங்க பார்க்கறோம் அப்படின்னு. எம்ஜிஆர் படத்துல போங்க அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து விடுவாரு. போயிட்டு பார்த்துட்டு வருவோம். அப்பெல்லாம் டிக்கெட்டு வந்து 30 காசு 4 அண்ணா டிக்கெட்டு. போயிட்டே இருப்போம். பார்த்து படம் பார்த்துட்டு வந்து கதையை சொல்லினா எங்க அம்மாயெல்லாம் உட்காந்து அப்படி கேட்க, இப்படி ஒரு கதை சொல்றியா, மறக்காம சொல்றியா அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம். படம் பார்த்துட்டு வந்தான். இப்ப இன்ன வரைக்கும் நானும் ஜெயலலிதாம்மா எம்ஜிஆர் படத்தை பார்த்தேன். ஆனா அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சுட்டாங்க. இப்ப அவங்க படத்தையும் பார்த்தா, ஆனா வாழ்க்கையிலையும் ஜெயிச்சு அவங்க மந்திரியாவும் 2 பேரும் உட்காந்தாங்க. உட்காந்து 2 பேருமே பதவியில உட்காந்து ஜெயிச்சு வாழ்க்கையில முன்னேறி போயிட்டாங்க. இப்ப நாம இருந்து அவங்க படத்தை இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்களும் பாருங்க, நல்லா இருக்கும். கதைகள் ஒவ்வொரு கதையும் அப்ப உள்ள கதைய வந்து பாட்டுல இருந்தா கதை இருக்கும், கதை இருந்தா பாட்டுல இருக்கும். அது கரெக்டா இருக்கும். அந்த படத்துக்கெல்லாம் பார்க்கவும் சனமே பார்த்து ரசிக்க. இன்னை வரைக்கும் எம்ஜிஆர் வந்து அவர் பேர் வாங்கிட்டு தான் இருக்காரு. செத்தும் பேர் வாங்குறாரு, பொழைச்சும் பேர் வாங்கிட்டு இருக்கு. ஜெயலலிதாம்மா நல்லா நடிச்சு அதுவும் பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. உலகத்துல நல்லா பேர் வாங்குறாங்க. அப்படி நீங்களும் பாருங்க. நன்றி.